இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2025 பிறக்கும் பொழுதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்ட 4 மாசமாக பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது. ஏன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல மாதத்தின் முதல் 3 வாரம், ஆகஸ்ட் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி இந்த மாதிரி குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. அஷ்டம சனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. அதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும். அது வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியிலையும், சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறார். மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அவர் முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதை பார்ப்பதனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில பெனிஃபிட்டு, ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதுசா ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாம ஒரு வெளியில போய் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தொழிலதிபர்களுக்கு, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த அஷ்டம சனி நடுவால சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்துல இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் 3வது 4வது வாரத்துல 12ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கிறார். புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி மாதத்தின் 4வது வார வாக்குல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அவரும் கொஞ்சம் டிராவலிங், சுப செலவுகளை கொடுக்கிறார். ஸோ முதல் 3 வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக, அதே மாதிரி கடைசி வாரம் ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் இதே மாதிரிதான் எப்பவுமே இருக்கும்னு நீங்க நினைச்சு அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது. இரவு நேரில் இப்போ டிராவல் பண்றது, உங்களுடைய பண விஷயங்கள், உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்க என்ன கையில வச்சிருக்கிறீங்களோ, பர்ஸ், போன், அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். டிராவலிங் அப்போ இரவு நேரம் டிராவலிங்கை தவிர்க்கணும்.